ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இனிய இல்லம் சேனல். இன்றைக்கி நான் கொடுத்துருக்க வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். எங்கள் வீட்டுக்கு யார் வந்தாலும் என்ன கேட்பாங்கன்னா, எப்போ பாரு என்ன க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்க, வீட்டில் இருக்கிற திங்ஸ்லாம் இடம் மாற்றி மாற்றி வச்சுக்கிட்டே இருக்க. சின்ன குழந்தைங்க 2 குழந்தைங்க இருந்தாலும் எந்த விசேஷனாலையும் நான் வந்து மிஸ் பண்ணது கிடையாது. முறைப்படி எல்லாமே பூஜைகள்லாம் கரெக்டாக செஞ்சுருவேன். அப்போல்லாம் பிரம்ம முகூர்த்த டைம்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் 3 மணி இல்லைனா 4 மணிக்கெலாம் தானாகவே நான் தூக்கம் கலைஞ்சி எழுந்திரிச்சிடுவேன். குழந்தைங்க தூங்குறப்பவே நம்ம எல்லா வேலையும் முடிச்சிடணும். இப்போ பூஜை பண்ணுற வேலையெல்லாம் இருந்துச்சுன்னா விளக்கு தட்டுலாம் கழுவுறது, வீடு துடைக்கிறது, கேஸ் ஸ்டவ் துடைக்கிறதுன்னு அதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து கூட்டு குடும்பம் தான் ரொம்ப பிடிக்கும். எனக்கு 2 கொழுந்தனார் இருக்காங்க. எனக்கு கல்யாணம் ஆகி போகும்போதெல்லாம் வந்து ஒரு கொழுந்தனார் வந்து எல்கேஜி படித்தாங்க. இன்னொருத்தர் வந்து 4th ஸ்டாண்டர்ட் படித்தார். அவங்களோட விளையாடுறது, எனக்கும் 17 வயசு தானே, அப்போ அவங்களோட விளையாடுறது, என் கூட தான் சாப்பிடுவாங்க, எல்லாமே செய்வாங்க. அவங்களெல்லாம் நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். தனியாக இருக்கிறப்ப என்ன செய்கிறது வேறு தெரியாமல் வீடை வந்து அழகுபடுத்த ஆரம்பித்தேன். குழந்தைங்களோடய நான் விளையாடிக்கிட்டே என்னோடய வேலையெல்லாம் நான் செய்வேன். அது ஒரு கஷ்டமாகவே எனக்கு தெரிஞ்சதே கிடையாது. என்னோடய பொழுதுபோக்கு ஃபுல்லாகவே என்னோடய 2 குழந்தைங்கள், பூஜை வேலை, வீடை க்ளீன் பண்ணுறது, இதுதான் என்னோடய உலகமாகவே இருந்துச்சு. என்னோடய குழந்தைங்களோட நானுமே வளர்ந்துட்டேன். 30 வயசுக்கு மேலே தான் நமக்குன்னு ஒரு திறமை இருக்குது, நம்மளும் சம்பாதிக்கணும். எனக்கு வந்து பியூட்டிஷியன் படிக்கணும்னு ரொம்ப ஆசை. ஏன்னா அழகு சம்மந்தப்பட்ட விஷயன்றதுனால, எனக்கு தான் அழகாக வச்சுக்கணுன்ற விஷயம் இருக்கிறதுனால, என்னை அழகாக வச்சுக்கணும், வீட்டை அழகாக வச்சுக்கணும், குழந்தைங்களையும் அழகாக வச்சுக்கணுன்னு அந்த அழகு சம்மந்தப்பட்ட விஷயத்துலலாம் நான் ரொம்ப கேர் எடுப்பேன். அதனால் 35 வயசில் வந்து பியூட்டிஷியன் கோர்ஸ் வந்து படித்தேன். பேசிக் முடிச்சுட்டு வீட்டிலையே பார்லர் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் அதில் வர வருமானத்தை வச்சு அட்வான்ஸ் கோர்ஸ் முடித்தேன். ஒரு 10 வருஷம் இருக்கும். நல்லா சம்பாரித்தேன், பசங்களை பார்த்துக்கிட்டேன், எனக்கு வேண்டியதை நானே செஞ்சுக்கிட்டேன். எங்கள் அப்பா வந்து அடிக்கடி சொல்லுவாங்க, நீ வந்து ஆம்பளை பிள்ளையாக இருந்தால் நல்லா சம்பாதிப்பம்மா அப்படின்னு. ஏன்னா அவ்வளோ தைரியமாக பேசுவேன், தைரியமாக வெளியிலலாம் போவேன். கல்யாணத்துக்கு அப்புறம் சுத்தமாக கோழை ஆகிட்டேன். பயப்பட ஆரம்பிச்சிட்டேன். தனியாக போகவே மாட்டேன் எங்கேயுமே. அதனால் வெளியில் எங்கேயுமே வேலைக்கு போக எனக்கு பிடிக்கல. குழந்தைங்களையும் பார்க்கணும், வீட்டு வேலையும் நம்மளுக்கு எந்த விதத்துலேயும் பாதிக்கக்கூடாது. அதனால் இந்த பியூட்டிஷியன் கோர்ஸ் நான் வந்து செலக்ட் பண்ணேன். என்ன ஒன்று, நான் சம்பாதிக்கிறப்ப எங்கள் அப்பா என் கூட இல்லை. நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படின்னு அடிக்கடி நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா பொருளாதார ரீதியாக வந்து நிறைய கஷ்டத்தை எனக்கு கொடுத்துருக்காங்க. அதனால் எது செய்யணுன்னாலும் நம்மளுக்கு வந்து காசு வேணும் இல்லைங்களா? அது என்கிட்ட இல்லை. அப்போ குழந்தைங்கள நான் பார்க்குறதா, வேலைக்கு போகிறதா அப்படியே கேள்விக்குறியோடையே இருந்துச்சு. அதனால தான் ஓரளவுக்கு குழந்தைங்கள்லாம் வளர்ந்த பிறகு 35 வயசில் தான் நான் வந்து இந்த பியூட்டிஷியன் கோர்ஸ் போனேன். அது கூட ஒரு இடத்துல கடன் வாங்கி தான் ஒரு 4 மாதம் ஃபீஸ் கட்டினேன். அதுக்கப்புறம் வீட்டிலையே பார்லர் வச்சுட்டு அதில் நான் சம்பாரித்து அந்த கடனெல்லாம் அடைச்சேன். அப்புறம் என்னோடய சொந்த வருமானத்தில் தான் வந்து அட்வான்ஸ் கோர்ஸுக்கு பணம் கட்டினேன். அதுக்கு அடுத்து 4 மாதம் நான் கோர்ஸ் பண்ணேன். கஷ்டப்பட்டேன்னு சொல்கிறத விட எல்லாராலையும் நான் நிறைய அவமானப்பட்டிருக்கிறேன். ஏன்னா சொந்த வீடு இல்லை, சொல்லிக்கிற மாதிரி எங்களுக்கு வருமானம் கிடையாது. எப்படியோ போராடி தான் நான் வந்து என்னோடய வாழ்க்கையை நான் இந்த அளவுக்கு கொண்டு வந்துட்டேன். இப்போ வந்து என் பிள்ளை நல்லா சம்பாதிக்கிறான். இப்போ எனக்கு ஓரளவுக்கு லைஃப்பில் செட்டில் ஆகிட்டேன். இன்னும் என்னோடய கனவுன்னு பார்த்திங்கன்னா, சொந்தமாக ஒரு வீடு கட்டிடணும். என் வீடுன்னு போய் அதில் நான் வந்து சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். வாடகை வீட்டிலலாம் நான் வந்து என்னோடய சொந்த வீடு மாதிரி அவ்வளோ அழகாக க்ளீனாக வச்சுப்பேன். அவங்களே சொந்த வீட்டுக்காரங்களே வந்து பார்த்தா கூட, நாங்கள் கூட இப்படி வீடை வச்சுப்போமா அப்படின்னு எங்களுக்கு தெரியாது, நிறைய உங்களுக்கு க்ரியேட்டிவ் மைண்ட் இருக்குது, அழகாக வச்சுருக்கீங்க வீட்டை அப்படின்னு தான் பாராட்டிட்டு போயிருக்காங்க. இதில் என்ன ஒரு பெரிய விஷயம்னா, நான் எவ்வளோ தான் அழகாக வீடை வச்சுருந்தாலும் 30 வருஷமாக நான் சந்தோஷமாக இருந்ததே கிடையாது. 1 வருஷம் இல்லை 2 வருஷம், அதிகபட்சம் 3 வருஷம் ஒரு வீட்டில் இருந்திருப்பேன். நிறைய வீடு மாற்றியாச்சு. ஆனால் எங்களால் எந்த பிரச்சனையும் வராது. நான் போன நேரம் அவங்க அந்த வீட்டுக்கு நாங்கள் வரப்போகிறோம், எங்கள் வீட்டுக்கே நாங்கள் வரப்போகிறோம், நீங்கள் காலி பண்ணிவிடுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. எனக்கு ஒன்றுமே புரியாது. நம்ம என்ன பண்ணோம், ஏன் நம்மளுக்கு மட்டும் இப்படிலாம் நடக்குது? நம்ம எந்த தப்புமே செய்யலை. நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருந்தால் கூட நம்மளுக்கு அந்த கர்மா வந்து துரத்திக்கிட்டே தான் இருந்துச்சு என்னை.
ஒரு இடத்துல நிம்மதியாக வாழவே விடலை. யாருக்கிட்டேயும் நான் வந்து இதெல்லாம் பற்றி பேசிகிட்டு இருக்க மாட்டேன். அது அசிங்கமாக நினைப்பேன். எனக்குள்ளேயே வச்சுப்பேன். அதனாலேயே என்னன்னு தெரியல, கடவுள் மட்டும்தான் எனக்கு வந்து துணைன்னு நான் சாமியை மட்டும்தான் நினச்சிட்டு வாழ்ந்துட்டு வந்தேன். இன்றைக்கி இல்லைனாலும் என்னைக்காச்சும் மாறும்னு நானும் இத்தனை வருடங்களை கடந்து வந்துட்டேன். எனக்கு வந்து ஞாபக மறதின்னு சொன்னேன் பார்த்தீங்களா, படிச்சுட்டே வருவேன், பின்னாடி மறந்துக்கிட்டே வருவேன். அப்படி தான் என்னோடய வாழ்க்கையில் நான் கடந்து வந்த கஷ்டத்தெல்லாம் மறந்துக்கிட்டே வந்துட்டேன். விளையாட்டாக வந்து கடந்து வந்துட்டேன். சிரிச்சுக்கிட்டே இருப்பேன். அடுத்த நிமிஷம் எல்லா கஷ்டத்தையும் மறந்துடுவேன். ஜாலியாக இருக்கணும்னு நினைப்பேன். என்னை விட கஷ்டப்படுறவங்கள நான் நிறைய பார்த்துருக்கேன். அப்போல்லாம் நினச்சிப்பேன், அவங்களுக்கு நம்ம பரவாயில்ல அப்படின்னு நினச்சிப்பேன். என்னை விட மேலே இருக்கிறவங்கள பார்க்க மாட்டேன் எப்பயுமே. பார்த்தா நம்மளுக்கு இன்னும் மனசு கஷ்டம்தான் வரும். நான் எப்போவுமே பார்க்க மாட்டேன். நம்மளை விட கஷ்டப்படுறவங்கள பார்த்து தான் நான் வந்து என் மனசை தேற்றிக்குவேன். கடவுள் நம்மளை இந்த அளவுக்காவது வச்சுருக்காரே அப்படின்னு சந்தோஷப்பட்டுருக்குறேன். பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருக்கிறது, காலையிலையும் மாலையிலையும் நம்ம வந்து வீட்டில் விளக்கேற்றி வைக்கிறது, எதுவுமே வந்து வீண் போகாதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தான் என் வாழ்க்கையிலையும் நல்லது தான் நடந்துக்கிட்டு வருது. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.